ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்னைக்கு கேப்டன் ஜான்சன்ஸ் 1894 உடைய 6th பார்ட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லாஸ்ட் பார்ட்டுடைய ஒன் லைன் பார்த்துட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக இந்த பார்ட்டுக்குள்ளே என்ட்ராயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்கிட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அப்படியே ஏமாத்துற மாதிரி இருக்கும். போன பார்ட் வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சேடாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சேடாக இருக்கும், கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த ஃபீலோடையே நம்ம இப்போ இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதை பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது புரியும். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு அழகான ஈவினிங். லைக் ஒரு 6 o'clock மாதிரி இருக்கும் ஈவினிங் டைமு. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய ரூம்குள்ளே, கேப்டன் இங்கே என்ன பண்ணுற? இல்லை, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. உனக்கு ஹெல்ப்பா? என்னது? இல்லை, இன்றைக்கி கேம்பில் ஃபஸ்ட் எய்ட் எப்படி போடணுன்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்களா. எனக்கு அதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணும் போல் இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதான் எனக்கு இதை உங்கள் மேலே ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. என் மேலேயா? என்கிட்ட இருக்கிற புண்ணெல்லாம் ஆறிடுச்சு போ. இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாமே சுத்தமாக அப்படியே ஆறி போகலைல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல. நான் அதை பார்த்துக்கிறேனே. எனக்கு எல்லாமே ஆறிடுச்சு. எனக்காக ப்ளீஸ் இங்கே பாருங்களேன், ப்ளீஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் இப்போ அவர் உட்காந்து ஒரு ஃபிலாசபி புக் ஒன்று படிச்சுட்டு இருந்திருப்பார். அந்த புக்கை அப்படியே மூடி வச்சுட்டு கொஞ்சம் எழுந்திரிச்சு அவருடைய டாப் ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம அப்படியே அதை பார்த்ததும், என்ன பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு அப்டமனில் தான் ஒரு wound இருக்குது. அதான் உங்கள் முட்டியில் ஒன்று பட்டுச்சு, அப்புறம் உங்கள் கையில் அதெல்லாம் கூட. இல்லை, எனக்கு அதெல்லாம் ஆறிடுச்சு. பட் இதுதான் ஸ்டிச்சஸ் போட்டனால கொஞ்சம் அப்படியே இருக்குது. ஸோ நீ இதை பார்த்துக்கோ, அது ஆல்ரெடி ஆறிடுச்சு. ஓ ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே ஓகேன்னு மாட்டியாட்ட நம்ம ட்ரங்குக்கும் வந்து சட்டையை அப்படியே ரிமூவ் பண்ணி அங்கே உள்ள ஒரு சேர் மேலே போட்டுட்டு அந்த சேர்லேயே வந்து உட்கார்றாரு. நம்ம டேக்கா ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது, ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அவருக்கு. நம்ம ஜங்குக்கா ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்குறப்போ இப்போ சரி வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் நடுங்குது. அங்கேருந்து நம்ம டே வந்து அப்படியே ஃபஸ்ட் எய்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணேன். நம்ம ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ அதிகமாக எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் பேண்டேஜ் மட்டும் மாட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேண்டேஜ் எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்கிறாரு நம்ம டே. இப்போ நம்ம ஜங்குக் தான், எதுக்கு நீ பேண்டேஜ் கட் பண்ணுற? இல்லை, போட்டு விடணும்ல. அதுக்கு முன்னாடி என்னோடய இடுப்பு சைஸை நீ அளக்கணும்ல. ஆமாம்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சிசர் எடுத்து நம்ம ஜங்குக்கு ஆல்ரெடி போட்டிருக்காங்க இல்லையா பேண்டேஜ், அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த போட்டிருக்க பேண்டேஜை ரிமூவ் பண்ண பார்த்தா அந்த இடத்துல வந்து லைன்டு ஸ்க்ராச்சஸ் மார்க் இருக்குது. அப்படியே ஒரு கோடு அப்படியே கிழிச்சிருக்க மாதிரி இருக்குது. அதில் அப்படியே ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம டேக் அதை பார்த்தது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேக்கு கொஞ்சம் நல்லா காட்டி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வாட்டமாக உட்காந்துட்ருக்கேன். இப்போ நம்ம டே அந்த போட்டிருந்த பேண்டேஜ் அப்படியே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி கீழே வச்சுட்டு புது பேண்டேஜ் வந்து எடுத்து நம்ம ஜங்குக்கு வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே கவரப் பண்ண போகும்போது நம்ம டே ஜங்குக்கை பார்த்து, கேப்டன், இது என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அங்கே காட்டுக்குள்ளே வரும்போது பட்ட அடிதானே? ஆமாம், நீங்கள் வருவீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு ட்ராப் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நிறைய ட்ராப் இருந்துச்சு, எல்லாத்துலேருந்து தப்பிச்சு தான் வந்தேன், கவனமாக தான் இருந்தேன். பட் எல்லாத்துலேருந்தும் தப்பிக்க முடியல, ஒரு சிலதில் மாட்டிக்கிட்டேன். வலிக்குதான்? பரவாயில்ல, அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பேசிக்கிட்டே அந்த பேண்டேஜை போட்டு விட்டுறாரு. இப்போ அப்படியே போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு போட்டுட்டேன் பாருங்கள், நான் இன்றைக்கி தான் இதை கற்றுக்கிட்டேன், எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ண நம்ம ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாப் ஷர்ட் எடுத்து அப்படியே போட்டுட்ருக்காரு. போட்டுட்ருக்கும் போது நம்ம ஜங்குக்கூட ஆஃபீஸ் ரூம் அந்த டோரை வந்து யாரோ நாக் பண்ணுறாங்க.
இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே ஷர்ட் பட்டன்ஸை போட்டுகிட்டே இருக்கும்போது உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க, இப்போ உடனே அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பர்சன் உள்ளே வராங்க. அந்த பர்சன் பேர் வந்து தேவ்ஜின். ஓகே. ஸோ அவங்க அப்படியே உள்ளே வந்ததும் நம்ம டேவை பார்த்ததும் நம்ம கேப்டன் கிட்ட, கேப்டன் குட் ஈவினிங், நான் மிஸ்டர் கிம்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னது ஏங்கிட்டியா அப்படின்ட்டு நம்ம டேக் கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக்கும் வந்து நம்ம டேவை தான் ஆல்ரெடி பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறது, அனுப்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்போ அப்படியே நம்ம டேவும் வந்து சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கிட்ட கண்ணை காட்டிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறாரு. இப்போ நம்ம கேப்டனுடைய கேபினை விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம தேஜுன் கூட நம்ம டே வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலி அந்த தேஜுன் யாருன்னா, அந்த சூசைட் இருக்கு இல்லையா, அந்த 3rd or 4th எபிசோடில் தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு சூசைட் ஒன்று நடந்திருக்கும். பில்டிங்லேருந்து கீழே குதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சூசைட் கேஸில் வந்து சம்மந்தப்பட்டவன் இவன். ஓகேவா. ஸோ நம்ம டேவை கூப்பிட்டுட்டு அப்படியே வெளியே போக, அவன் ஒரு மாதிரி ஒரு பயத்தோடயே நம்ம டே கிட்ட நின்றுட்டுருக்கான். இப்போ நம்ம டே தான் என்னாச்சு, என்ன பேசணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கேட்டுட்ருக்காரு. கொஞ்சம் பயந்தும் கேட்டுட்ருக்காரு நம்ம டே. இப்போ அதுக்கு அவன் பதிலுக்கு பேசுவான்னு பார்த்தா அழ ஆரம்பிச்சிடுறான். எதுவுமே பேசாமல் அழ ஆரம்பிக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஒன்று நம்ம டே எதுக்கு எதுக்கு அழறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் சாரி டே. எதுக்கு சாரி, என்னை மன்னிச்சிடு. நான் இதை சொன்னால் நீ என்னை எப்படி நினைப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணலை. அன்னைக்கு நீ பேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறப்போ தலையில் அடித்தது நான் தான். என்னது, எதுக்கு எதுக்கு நீ அப்படி பண்ண? இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அதை நான் வேணும்னு பண்ணல. ஒருத்தர் என்ன பண்ணுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக அப்படி அனுப்பி விட்டாங்க. அதனால தான் எனக்கு வேறு வழி இல்லாட்டி. யார் ஒன்று அப்படி பண்ண சொன்னது? அது வந்து எனக்கு அவன் ஃபேஸ் தெரியல, ஆனால் எனக்கு அவனுடைய பேர் தெரியும். அவன் பேர் அப்படின்ட்டு அந்த பர்சன் அப்படியே சொல்லலாம் அப்படின்னு வாய் எடுக்க, இப்போ அப்படியே டக்குன்னு ஒரு சின்ன சவுண்ட் தான். அவன் அப்படியே நில குழஞ்சி தரையில் விழுறான். அவன் நெத்தி பொட்டிலேருந்து ரத்தம் தாரையாக கீழே ஊற்றுது. நம்மட்டே அதை பார்த்துட்டு ஆன்னு கத்த, அந்த சைடு கேபினில் இருந்து ஜங்குக்கு செம ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளி பக்கமாக பார்த்தா நம்ம டே வந்து ஒரு பக்கம் ஒரு மாதிரி அரண்டா மாதிரி நின்றுட்டுருக்காரு. கீழே பார்த்தா அந்த தேஜன் வந்து கீழே இறந்து கிடக்குறான். அவ்வளோ ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். நம்ம டே வந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஒரு ஓரத்தில் நிற்க, இப்போ அடுத்த ஆக்ஷன் நம்ம ஜங்குக் பண்ணுற ஒரே விஷயம், தர நம்ம டேவை தூக்கிட்டு வந்து அந்த கேபின் உள்ள போட்டு ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்றாரு அவரை. இப்போ உடனே நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு பில்லோ ஒன்று இருக்குது. அந்த பில்லோ ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே இருக்கா. நம்ம ஜங்குக் டக்குன்னு நம்ம டேக்கிட்ட வந்து, இங்கே பாரு, வெளியே வரக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாது, புரியுதா? நானாக உள்ள வருவேன், யார் நாக் பண்ணாலும் வெளியே வரக்கூடாது, இங்கே இரு, இந்த இடத்துல இரு, இந்த ரூமில் எங்கேயும் நகரக்கூடாது, இந்த மூலையிலே தான் இருக்கணும் நீ அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு கன் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வெளியே போகிறாரு. நம்ம டே பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய கேபினில் ஒரு கார்னரில் ஒரு பில்லவை கட்டி பிடிச்சிட்டு கீழே அழுதுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா நேரில் பிளட்டை பார்த்தா நம்ம டேக்கு பயம், ஹைட் எவ்வளோ பயமோ அதே மாதிரி நம்ம டேக்கு வந்து நேரில் பிளட்டை பார்த்தா அவ்வளோ பயம். இப்போ அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அந்த பில்லவை ஹக் பண்ணிவிட்டு அந்த பயம் கொஞ்சம் அழுகையாக மாதிரி அழுதுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்க, நம்ம ஜங்குக்கு இந்த பக்கம் காட்டுறாங்க. ஆல்ரெடி மணி வந்து 6:30 ஆயிடுச்சு. நம்ம டே வந்து அந்த ரூமுக்கு வரும்போது மணி 6. இப்போ 6:30 ஆயிடுச்சு. இப்போது நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கிறாரு. ஏன்னா எங்கேருந்து இந்த கன் புல்லட் பறந்துச்சு, எதுக்காக இவனை கொண்டாங்க, டே கிட்ட இவன் எதுக்கு தனியாக போய் பேசணும்னு போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த டைம் மற்ற எதுவுமே யோசிக்காமல் பக்கத்தில் இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் கன்னோட பக்கத்தில் வந்து நிற்க வச்சுட்டு அந்த கேபினை சுற்றி நிற்க வைக்கிறாரு. ப்ளஸ் ஆல்சோ அந்த கல்ப்ரேட் யார், கன்னை யூஸ் பண்ண அந்த கல்ப்ரேட் யார் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுதான்னு முடிஞ்ச டிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் பார்க்குறாங்க. பட் ஆனால் யாருமே இல்லை. ஏன்னா அவன் வந்து இந்த ஸ்னைப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சைலன்ஸாக இருக்கும் அந்த கன் ஷாட் பண்ணுறது, ரொம்ப ஷார்ப்பாக எவ்வளோ தூரத்துலேருந்து பண்ணாலும்
வந்து ஈஸியாக ஷூட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்னை யூஸ் பண்ணியிருக்கான், அதனால தான் அவன் கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் புரிஞ்சுட்டு அவனை இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம ஜங்குக் புரிஞ்சிடுது. ஸோ அங்கே சோல்ஜர்ஸ் தேடிட்டோம், அவங்கள பேக்கப் பண்ண வேண்டாம், அவங்க தேடிட்டோம், நான் போயிட்டு போய் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா கேபினுக்கு திரும்ப ஓடி வராரு. உள்ளே வந்து பார்த்தா நம்ம டேவை நிற்க வச்ச இடத்துல காணும். என்னடா இவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே உள்ளே போய் பார்த்தா நின்றுட்டு இருந்த இடத்துலேயே சரிஞ்சு அந்த செவுத்தோரமாக அந்த பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருந்தவர் அந்த அழுதுட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு நம்ம டே. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை எழுப்பாமல் கொஞ்சம் அப்படியே கிட்ட போயிட்டு அவருக்கு முன்னாடி முட்டி போட்ட மாதிரி கீழே அப்படியே உட்கார்றாரு. நம்ம ஜங்குக்கு வந்து எழுப்பலான்னு போகிறாரு, பட் ஆனால் நம்ம டேவுடைய ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் அப்போ தான் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. ஆக்சுவலி அங்கே இருக்கவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ் இல்லையா, அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப மஸ்குலைனாக இருப்பாங்க, ரொம்ப மேன்லியாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. நம்ம டே டோட்டலாக சேஞ்ச், ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல், ப்ரிட்டி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ அழகாக இருப்பார் நம்ம டே, நம்ம ஜங்குக் கணக்கு. அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது ஸ்டபனாக கோவப்பட்டுக்கிட்டு துருன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஏஞ்சலிக் ஃபேஸ் அவருக்கு நம்ம டேக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம டேவை ரசிச்சுட்டே இருக்கா. இப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு, மிஸ்டர் கிம், உன்னை நான் எப்போவுமே பாதுகாப்பேன், உன்னை எப்போவுமே நல்லா பார்த்துப்பேன், என் லைஃபே போனாலும் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு உன்னுடைய லைஃப் முக்கியமாக இருக்குது, ஏன்னு தெரியல. என் லைஃப் போனால் பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய லைஃப் நான் சேவ் பண்ணுவேன். இந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அவருக்குள்ளேயே அவர் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, நம்ம டேவை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி. அவருடைய லைஃப் போனாலும் பரவாயில்ல, டேவோடைய லைஃப்பை வந்து நான் பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே ப்ராமிஸ் பண்ண ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் நம்ம ஜங்குக்குள்ளே. மேபி நம்ம டே அழகாக சாஃப்டாக மற்ற பசங்களை மாதிரி இல்லாமல் மேன்லியாக இல்லாமல் ஒரு க்யூட் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால கூட நம்ம ஜங்குக் வந்து இந்த மாதிரி யோசிக்கலாம், டேவுடைய லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் அப்படியே உட்காந்துட்ருக்கா, நம்ம டேவையே பார்த்துட்டு ரசிச்சிட்ருக்காரு. இப்போ டக்குன்னு நம்ம டேவை அப்படியே அவ்வளோ அழகாக பொறுமையாக கையில் தூக்கி அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே ஒரு ஓரமாக ஒரு பெட் இருக்குது, அந்த பெட்டு மேலே போட இப்போ அப்படியே நம்ம டே இன்னமும் நல்லா தூங்கிட்டுருக்காரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நம்ம டே அப்படியே எழுந்திரிச்சு சோம்பல் முறிச்சிக்கிட்டே குட் மார்னிங் மார்னிங் அப்படின்ட்டு ஆப்போசிட்டில் இருந்து ஒரு ரகட் வாய்ஸ். அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி மார்னிங்கில் இந்த ஒரு மார்னிங்கே கேட்டதே இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த மார்னிங், யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி அப்படியே லைட்டாக அப்படியே இந்த ரூமை கொஞ்சம் சுற்றி பார்த்தா அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ரூம் மாதிரி இருக்கே, ஆனால் இந்த தெரிஞ்ச ரூம் ரொம்ப டேஞ்சரஸ் ரூம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டபக்குன்னு ஏஞ்சி முன்னாடி பார்த்தா நம்ம ஜங்குக்கு அங்கே உள்ள ஒரு சேரில் வந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம டேவா அவருடைய 2 கைகளையும் யூஸ் பண்ணி அவருடைய பாடியெல்லாம் அப்படியே மறைச்சிக்கிட்டு நைட்டு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே வியர்டாக கேட்க, அதுக்கு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ அப்படியே நம்ம டே இல்லை ஒரு நிமிஷம் இரு, இந்த ரூமில் இருக்கிறது ஒரு பெட்டு, நீ அதில் படுத்தா இந்த லாங் ஷேரில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். லாங் ஷேர்லையா அப்படின்ட்டு நம்ம டே அப்படியே அமைதியாக, ஆனால் அவர் ஃபீல் பண்ணுறாரு, ஏன்னா கண்டிப்பாக அந்த சேரில் உட்காந்து நம்ம ஜங்குக் ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டார், அவருக்கு ஆல்ரெடி வயிற்றில் ஸ்டிச்சஸ் வேறு போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அவர் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தூங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சேடாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ டக்குன்னு அந்த பெட்டை விட்டு கீழே இறங்கி அவருடைய தலைமுடியெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்படியே கீழே போ பண்ணி நம்ம ஜங்குக்கை வந்து அப்படியே மார்னிங் விஷயம் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள ஃபஸ்ட் எய்ட் கிட்டையும் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு. டே இப்போ அப்படியே காட்டுறாங்க, நம்ம டேவை தான் காட்டுறாங்க, நேராக அவர் வீட்டில் இருக்கார். நம்ம டேவோட வீட்டில் ஆக்சுவலி இது வந்து ஒரு வீக்கெண்ட் மாதிரி சாட்டர்டே டைம். ஸோ நம்ம டே வந்து அவருடைய வீட்டில் பெட்ரூமில் உட்காந்துட்டு அப்படியே என்னமோ யோசிச்சுட்ருக்க, கையில் அவருடைய பேக்லேருந்து ஒரு பொருள் எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய அந்த பர்பிள் புக், நம்ம ஜங்குக்குடைய அந்த சீக்ரெட் புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை தான் எப்போவுமே கையிலே வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பார். அந்த நோட் புக்கு பார்க்க டைரி மாதிரி இருக்கும்.
அதை நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கே தெரியாமல் அப்படியே அழகாக ஆட்டையை போட்டு வந்திருப்பாரு. இப்போ அப்படியே அந்த புக்கை ஓப்பன் பண்ண நம்ம டேக்கு தலையே வெடிக்குது. என்னன்னு பார்த்தா அதில் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கிறது கோடிங்ஸ். நம்ம ஜங்குக்கு என்னமோ இம்பார்ட்டண்ட்டாக எழுதி வச்சுருக்காரு. ஆனால் அது வேறு யாரும் படிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிகிற மாதிரி ஒரு கோடிங்கில் எழுதி வச்சுருக்காரு. இப்போ அதை பார்த்துட்டு நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி தலையெரிச்சல் ஆகுறாரு. என்னடா இது, இந்த கோடிங்ஸை பார்க்க தான் நான் இதை கஷ்டப்பட்டு அட்டையை போட்டு வந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு அந்த கோடிங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் சத்தியமாக நம்ம டேவால் முடியவே இல்லை. ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே. எனக்கு கோடிங்கும் தெரியல, ஒன்றும் தெரியல, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை தூக்கி போடலாம் அப்படின்ற ஒரு தருணம் வரும்போது தான் நம்ம டேக் வந்து ஒரு இது ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னு பார்த்தா ஒரு நாள் நம்ம ஜங்குக்கு வந்து என்னமோ வரைஞ்சிருப்பார் இல்லையா, அது என்னதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பேஜஸை திருப்ப ஆரம்பிக்கிறாரு. செம்ம ஷாக்கு நம்ம டேக்கு. ஒரு மாதிரி ஒயிட் ஐஸோட அப்படியே கையால் வாய் அப்படியே ஒரு மாதிரி பொத்திக்கிட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவையே வரைஞ்சி வச்சுருக்காரு. லைக் இப்போ நம்ம டே எப்படி இருக்காருன்னா, என்ன இது, என்னையே வரைஞ்சி வச்சுருக்கேன், அதுவும் என் மூஞ்சி அப்படியே இருக்குது. என்னை பார்த்ததே கொஞ்ச நேரம் தான் பார்த்துருப்பான், அதுலேயும் முக்கால்வாசி நேரம் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி அச்சு பிசுறாமல் வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டே பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து அவ்வளோ அழகாக நம்ம டேவை அவ்வளோ அழகாக அந்த நோட் புக்கில் வரைஞ்சி வச்சுருக்காரு. இதில் பார்த்தா அதுக்கு பக்கத்தில் வந்து அடுத்தடுத்த பேஜஸில் கன்னு, அதுக்கப்புறமேட்டு என்னென்னமோ அப்படியே கிறுக்கி வச்சுருக்காரு நம்ம ஜங்குக்கு அப்படியே வரைஞ்சி வச்சுருக்காரு. இப்போ அப்படியே பேஜை திருப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு ஒரு ரூம் மாதிரி, ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. இந்த ப்ளூ பிரிண்ட்டை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கொஞ்சம் உத்து பார்க்க அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது இது வந்து அவருடைய அப்பாவுடைய ஆஃபீஸ், அதாவது நம்ம டேவோட அப்பாவோட ஆஃபீஸு. இப்போ அதை பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்து ரூமில் இருந்து ஒரு மாதிரி என்னமோ கீழே தும்முன்னு விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு. நம்ம டேவுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஜெர்க் ஆகிடுறாரு அந்த சவுண்டில். ஆல்ரெடி அவர் வேறு வீட்டில் இருக்கார் இல்லையா, பக்கத்தில் வந்து அவங்க அப்பாவுடைய ரூம், நம்ம டேவுடைய அப்பாவோட ரூமு. என்னடா இது அப்பாவோட ரூம்லேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை அப்படியே க்ளோஸ் பண்ணி அழகாக அவருடைய பேக்கில் மறைச்சி வச்சுட்டு இப்போ அப்படியே பொறுமையாக நடந்து அவங்க அப்பாவுடைய அந்த ரூம் பக்கமாக உள்ளே போகலை, ஜஸ்ட் அந்த இது செவுத்து பக்கத்தில் நின்று உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம டேவோடைய அப்பா வந்து நம்ம யூங்கிக்கிட்ட செம்மையாக கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம யூங்கி வந்து ஒரு மாதிரி கீழே தரையில் கன்னத்தை பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருக்காரு. அப்படியே ஏதாவது அடி வாங்கினா அப்படியே கீழே விழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கன்னத்தை பிடிச்சிட்டு கீழே அப்படியே உட்காந்துருக்காரு. நம்ம டேக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம டே தான் பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட நம்ம டே கத்துறாரு. அப்பா நிப்பாட்டுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கோவமாகவே இப்போ உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிற வேலையை முதல்ல ஒழுங்காக செய்ய கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி கிட்ட சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டாரு. நம்ம யூங்கி வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சிக்க டைப் பண்ண நம்ம டே போயிட்டு டக்குன்னு நம்ம யூங்கிக்கு ஹெல்ப் பண்ணுறாரு எழுந்திக்கிறதுக்கு. இப்போ அப்படியே அழகாக நம்ம யூங்கியை கூப்பிட்டு வந்து அங்கே உள்ள ஒரு கவுச்சில் உட்கார வச்சுட்டு அவரும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நம்ம யூங்கியோடைய கன்னத்தை பார்க்குறாரு. பார்த்தா ரெட்டிஷாக இருக்குது, அவருடைய கையிலலாம் அங்கங்கே காயமாக இருக்குது. நம்ம டேவுடைய அப்பா நம்ம யூங்கி அடித்தது அதெல்லாம். இப்போ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்ருக்க ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்து ஒரு நார்மலாக அந்த புண்ணுக்கு வந்து போடுவாங்க இல்லையா, அந்த ஆயில்மெண்ட் வந்து லைட்டாக நம்ம இது யூங்கிக்கு அப்ளை பண்ணிகிட்டே இருக்கா. அப்படி அப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம டே வந்து நம்ம யூங்கிக்கிட்ட பேசுகிறாரு. இப்போ நம்ம டே தான், நீ எதுவும் நினைக்கலனா எதுக்கு அப்பா உன்னை அடித்தாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவர் கேட்ட ஒரு ஃபைலை நான் சரியாக கொண்டு வரல, அதுக்கு தான் கோபப்பட்டு அடிச்சிட்டாரு. ஜஸ்ட் ஒரு ஃபைலுக்காக பெத்தெடுத்த பையனை அடிப்பாங்க? டே மறந்துட்டியா நீ? உனக்கு தான் தெரியும்ல நான் அவருடைய பையன் இல்லைன்ட்டு அப்படின்ட்டு நம்ம யூங்கி சொல்ல இப்போ தான் நம்ம டேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலி திரும்பியும் அவருக்கு ஞாபகம் வருது என்னென்னா, இந்த பாடி அவருடையது கிடையாது, சோல் மட்டும்தான் அவருடையது. இந்த பாடிக்கான ஒரிஜினல் சோலுக்கு மட்டும்தான் தெரியும் யூங்கி, அப்புறமேட்டு யூங்கியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே. நம்ம டேக்கு வந்து எதுவுமே தெரியல. ஸோ இருந்தாலும் வெளியே காட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிற மாதிரி
ஆ அ ஆமாம்ல, நான் மறந்துட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த புண்ணுக்கு வந்து மருந்து போட்டுகிட்டே இருக்கும்போது, டக்குன்னு நம்ம யோகி இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாதிரி சிரிக்கிறாரு நம்ம யோகி. இப்போ அதை பார்த்துட்டு நம்மட்டே, இப்போ நான் பண்ணதில் என்ன சிரிப்புக்கு இருக்குது, சிரிச்சிட்ருக்கேன். இல்லை, நீயாவது என்ன கேர் பண்ணிக்கிறிய, ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், ஜெனிக்கு என்னென்னா, அவளுக்கு நம்ம 2 பேர்கிட்டேயும் விளையாடுறதுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு அப்பா கிட்டே போயிட்டு எனக்கு ஒரு தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷி மாதிரி கேட்குறா. நீ என்னடான்னா உன்னுடைய 18 வயசுலேருந்து என்கிட்ட ஒழுங்காக பழக மாட்டேன். ஈவன் நம்ம இந்தளவுக்கு க்ளோஸாக உட்காந்து பேசியே வருஷமாக போகுது. நம்ம எப்போ குழந்தையா இருந்தோமோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து விளையாடி பேசி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் உனக்கு 18 வயசு ஆகும்போது நீயும் என்கிட்ட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிட்ட. கடைசி வரைக்கும் யாருமே என்கிட்ட அம்மாவை தவிர கேரிங்காக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ இப்போ என்ன கேர் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கட்டே. யோகி, நீ ஏன் இப்படி பேசுகிற? ஆக்சுவலி உண்மை என்னென்னா, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணால் எதுவுமே கரெக்டாக போகிறதில்ல. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்ம ஃபேமிலி தானே, ஸோ விட்டு கொடுத்து போகிறதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே நம்ம யோகிக்கிட்ட அவருக்கு தெரியாது அப்படின்ற விஷயத்த மறைச்சிட்டு தெரிஞ்ச மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வேர்ட் கொடுத்துட்டு நம்மகிட்டே வந்து யோகியை பார்த்து சிரிக்க. இப்போ அவருடைய கோல் என்னென்னா யோகி எப்படியாவது டைவர்ட் பண்ணி சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்பவும் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு தான் சக்ஸஸும் ஆகிடுறாரு. அழகாக நம்ம யோகி வந்து பேசி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம டேக்கிட்ட. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் நம்ம டே வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, ஆக்சுவலி அவங்களுக்கு ஹாலிடே வந்து 2 டேஸ் மாதிரி இருக்கும்டா. அதில் ஆல்ரெடி 1.5 டேஸ் வந்து நம்ம டே வந்து ஆல்ரெடி வீட்லேயே இருந்துட்டார். ஸோ அன்றைக்கி அந்த ஆஃப் டே லைக் ஒரு 11 o'clock மாதிரி இருக்குது அந்த சண்டே டைம்னு வச்சுக்கோங்களேன். சாட்டர்டே சண்டே லீவுனா சாட்டர்டேவும் சண்டே மார்னிங்கும் நம்ம டே வந்து வீட்டில் இருக்கார். ஒரு 12 o'clock மேலே அவர் வந்து திரும்பியும் கேம்புக்கு போயாகணும். ஆனால் எப்படியும் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து லீவில் தான் இருக்க போகிறாரு, கேம்பில் வெட்டியாக தான் இருக்க போகிறாரு, எந்த ட்ரைனிங்கும் இருக்க போகிறதில்ல இல்லையா. ஸோ அழகாக அப்படியே ரெடி ஆகிட்டு கேம்புக்கும் போயிடுறாரு. அங்கே போனால் அவருக்கு ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம டேக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், இன்றைக்கி ஒரு செலப்ரேஷன் இருக்குது, சென்ட்ரலில் வந்து ஒரு செலப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து இருக்கிறது கேம்ப் ஏரியா. ஸோ சென்ட்ரல்ன்றது வந்து அந்த இடத்துல நிறைய மக்கள் கூட்டம் இருக்கும், நிறைய பேர் வந்து மார்க்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எந்த செலப்ரேஷன்னாலும் அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேர் வந்து சென்ட்ரல். அந்த இடத்துல வந்து இன்றைக்கி ஒரு செலப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அவங்க போகணுன்னு ரொம்பவும் ஆசையாக இருக்குது. ஆனால் தனியாக போக வேண்டாம், ஸோ டக்குன்னு கேப்டனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு ஓடி போகிறாரு நம்ம ஜங்கு கூட கேபினுக்கு. அங்கே ஓடி போயிட்டு, கேப்டன் இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லை, என்ன பண்ணுறீங்க? பார்த்தா தெரில, வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எதுக்காக இப்படி வளைச்சி வளைச்சி நீங்கள் தேஞ்சு போயிடுவீங்க போலையே. இன்றைக்கி ஹாலிடே தானே? ஹாலிடே தான், நான் ஹாலிடே என்ஜாய் பண்ணலான்னு போனால் அது எனக்கு டைம் வேஸ்ட். அதனால தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கிளம்பு. இல்லை, நீங்கள் இந்த வேலைலாம் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஹாலிடேஸில் கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கலாம்ல. இல்லை வேண்டாம், நீ கிளம்பு. இங்கே பாரு, நான் இருக்கிறது சோல்ஜராக. ஸோ ஒரு சோல்ஜராக நான் என்னுடைய நாட்டை எப்படி காப்பாற்றணுன்னு தான் பார்க்கணுமே தவிர என்னுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு இருந்தால் நான் ஒரு சோல்ஜராகவே இருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த இடத்த விட்டு நீ கிளம்பு, அப்புறமேட்டு வா. இல்லை, அது வந்து சரி, முதல்ல இங்கே எதுக்கு நீ வந்து அதை சொல்லு. அது இன்றைக்கி சென்ட்ரலில் செலப்ரேஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நிறையா ரைட்ஸு, அப்புறம் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, நிறைய ஜாலியாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எனக்கு அங்கே போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் தனியாக போகிறதுக்கு பிடிக்கல. நீங்கள் வந்தால் ஜாலியாக இருக்கும், சேஃபாகவும் இருப்பேன் இல்லையா. ஐம் சாரி மிஸ்டர் கிம், நான் வேலையாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கி லீவு தானே, நீங்கள் இதை ஒரு ஒதுக்கி வைங்களா ப்ளீஸ். எனக்காக என்னை பாருங்களேன் ப்ளீஸ் 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 என்னை பாருங்கள் ப்ளீஸ். ஐம் சாரி, நான் வரல. வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிடுவா, இல்லைனா என்னுடைய சோல்ஜர் மெம்பர்ஸ் யாராவது கூட கூப்பிடுவா, சேஃப்டியாக இருக்கும். ஒன்றும் தேவையில்லை.
நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை விட்டு நம்ம டே வந்து அப்படியே அந்த கேபினை விட்டு வெளியே வரவும் கரெக்டாக நம்ம போகியும் ஜேஹோப்பு அதுக்கப்புறம் நம்ம நாம்ஜன் 3 பேருமே வந்து ஒன்றா நடந்து போகிறாங்க. அவங்க வந்து எப்போ இருக்க மாதிரி ட்ரெயினிங் டெஸ்ட்டில் இல்லை, அந்த நார்மலாக அங்கே உள்ள நார்மல் ட்ரெஸ் வந்து ஹங்புக் அது போட்டிருக்காங்க. இப்போ அப்படியே மூணு பேருமே வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே ஒரு பக்கமாக நடந்து போயிட்டுருக்க 3 பேருமே வந்து நம்ம டேவை பார்த்துட்டாங்க. நம்ம டே கொஞ்சம் ஒரு மாதிரி சோகமாக கேப்டனுடைய ரூம்லேருந்து வெளியே வரதை பார்க்குறாங்க. இப்போ நம்ம நாம்ஜன் தான், ஏய் டே என்னாச்சு சோகமாக இருக்க? அது ஒன்றும் இல்லை. சரி நீங்கள் 3 பேர் எங்கே போகிறீங்க? ஹங்புக் போட்டிருக்கீங்க. அதுவா, சென்ட்ரலில் செலிப்ரேஷன் நடக்குது தெரியும்ல, அங்கே போகிறோம். வேறு நீ வரியா? நானும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அப்படியே எக்ஸைட்டடாக வரேன் அப்படின்னு சொல்லலான்னு போக டக்குன்னு பின்னாடி இந்த வாய்ஸ், இல்லை அவன் என் கூட வரான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்குள்ளே ரூம்லேருந்து இப்படி வெளியே வராரு. நம்ம டேவா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நம்ம ஜங்குக்கை திரும்பி பார்க்க, இப்போ உடனே போகியம் என்ன பண்ணுறாருன்னா, கேப்டன் நீங்களும் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் இன்வைட் பண்ண, அதுக்கு நம்ம கேப்டன் வந்து நம்ம போகியம் மூஞ்சிலே வச்ச மாதிரி, அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேர் போகிறோம், போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ரெக்கார்ட் வாய்ஸில் சொல்கிறாரு. இப்போ உடனே நம்ம போகியம் திரும்பியும் பேச வராரு. பட் ஆனால் நம்ம ஜேஹோப்பை நம்ம போகியமை பிடிச்சி எடுத்துகிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவர் தான் அவங்க 2 பேரும் போகணுன்னு சொல்கிறாங்கல்ல, போய் முந்திரி கொட்டை மாதிரி மூக்க நுழைக்கிற. ஓகே கேப்டன், நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் தான் நம்ம போகியம்மை பிடிச்சி தரன்னு எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாரு. நம்ம நாம்ஜுன்னு இவங்க கூட வந்துடுறாங்க. இப்போ ஒன்றே நம்மகிட்ட பொறுமையாக நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி திரும்பி, நீ பிஸியாக இருக்கேன்னு தானே சொன்னேன் நான் கேட்டதுக்கு? ஆமாம் சொன்னேன் தான், அதுக்கு என்ன இப்போது? பின்ன இப்போ வரேன்னு சொல்கிறேன். ஏன் வரக்கூடாதா? இது என்னுடைய ஹாலிடே, நான் எப்படி வேணால் இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பாட்டுனா அப்படியே அவருடைய பாக்கெட்டில் கையை போட்டு ஒரு பக்கமாக நடக்க ஆரம்பிக்க, இப்போ உடனே நம்ம சரி நீ வரேன்னு தானே சொன்னேன், நம்ம போகலாம், வா கிளம்பு. போகலாம், பட் நீ பாரு ட்ரெயினி ட்ரெஸ்ஸில் இருக்க, நான் கேப்டனாக இருக்கேன், இஸ் இட் ஓகே? இதில் என்ன இருக்குது? இது ஒன்றும் நல்லா இல்லாமலாம் இல்லையே, இதை போட்டுட்டு போனால் நம்மளுக்கு நல்லா தானே இருக்குது. அப்படி கிடையாது, இப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, இதை எல்லா இடத்துக்கும் போட்டு போக முடியாது, புரியுதா? ஓகே, ஆனால் நான் எந்த ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு வரலையே, என்கிட்ட இருக்கிற இந்த 3 யூனிஃபார்ம் தான் கொண்டு வந்தேன். இட்ஸ் ஓகே, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை கூப்பிட்டு நம்ம கேப்டன் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த கேம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு மார்க்கெட் ஏரியா மாதிரி கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல பீப்புள்ஸ் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க அப்படியே அந்த கூட்ட நெரிசலில் அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்ட நெரிசலில் போகும்போது தான் ஒரு கிளினிக் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு லேடி ரொம்பவும் கத்தி அழுகிற சவுண்ட் வருது. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு லேபர் பெயின் இருக்குது. ஆக்சுவலி அவங்க இப்போது டெலிவரி ஆக போகுது அவங்களுக்கு. அந்த வலியில் ரொம்பவும் அப்படியே கத்தி அழுதுட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு அந்த வாய்ஸ் கேட்டோன்னு டக்குன்னு அந்த கிளினிக்குள்ளே ஓடிடுறாரு. இன்னமும் ஒரு யூனிஃபார்மில் தான் இருக்கார். டக்குன்னு அந்த கிளினிக்குள்ளே ஓடிட அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, சுற்றி நர்சஸ் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பண்ண வேண்டிய அந்த டெலிவரி பண்ண வேண்டிய அந்த மிட்வைஃப்ரி வந்து அந்த இடத்துல இல்லை. இப்போ அப்படியே எல்லாருமே வந்து அந்த லேடியை காம் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர டக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நம்ம ஜங்குக்கு வந்து எங்கள் மிட்வைஃப்ரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு அந்த இடத்துல நின்றுட்டு. பட் அவங்க இருக்காங்க, பட் ஆனால் கூட்ட நெரிசலில் எங்கேயோ மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம அங்கே கிளினிக்கில் இருக்கிற அந்த நர்சஸ்லாம் வந்து சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்து இட்ஸ் ஓகே, அவங்க பண்ணுற வேலை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா ஸ்லீவெல்லாம் அப்படியே மேலே தூக்கி விட்டு அந்த லேடியோடைய 2 காலுக்கும் சென்டரில் வந்து பொசிஷன் ஆகிக்கிறாரு. அந்த வந்து பேபியை வந்து வெளியே எடுக்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு அவர் வந்து ரீப்ளேஸ் ஆகுறாரு அந்த மிட்வைஃப்ரி இடத்துல. நம்ம டேவை வைடு வச்சு பார்க்குறாரு, என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து குசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க, என்ன இது சோல்ஜரு, அவர் எப்படி இதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே எல்லாருமே அவங்களுக்குள்ளே பேசிக்க, நம்ம டக்குன்னு நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு, நீ நினைக்கிற மாதிரி இது கண்டுபிடிக்கிற வேலை இல்லை, உனக்கு தெரியும்ல, இது ரொம்ப கஷ்டம், இப்படிக்கம்மா. இல்லை டைம், நான் மிட்வைஃப்ரி படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் கேர் பற்றி தெரியும், எனக்கு தெரியும் நான் என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறேன்ட்டு, நீ கொஞ்சம் தள்ளி நில்ல
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை லைட்டாக அப்படியே பின்னாடி பக்கமாக தள்ளி வைக்க, இப்போ நம்ம ஜங்குக் வந்து நல்ல பொசிஷனுக்கு அவருக்கு அவரே இப்படி வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு பேபி எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வளர்த்துக்கிறாரு. இப்போ டக்குன்னு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வாய் எடுத்து அந்த லேடிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் மூச்சு எடுத்து விடுங்க, நான் சொல்லும் போது புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ரொம்பவும் காமாக அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் சொல்கிறது எல்லாத்தையும் அந்த லேடியும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக் அழகாக பேபி அப்படி வெளியே எடுத்துட்டுறாரு. அந்த அழுகை சத்தம் வந்து அவங்க அம்மாவோட அழுகை சத்தம் கேட்டுட்டு இருந்தது, அந்த குழந்தையோட அழுகை சத்தம் ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ அவங்க டயர்டாகி அப்படியே படுக்கிறாங்க. அந்த குழந்தை அப்படியே நல்லா அழுதுகிட்டு நம்ம ஜங்குக்குடைய கையில் இருக்குது. நம்ம டேவா அதை பார்த்து அப்படியே அவர் ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம ஜங்குக்கு அந்த வேலையை பண்ணாருன்னு கிடையாது, அந்த ஒரு அழகான உயிர் இந்த உலகத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அவருக்கு. இப்போ அப்படியே அவருக்கு கண்ணீர்லாம் ஊற்ற டக்குன்னு ஒரு பிளாங்கெட்டில் வந்து அந்த குழந்தைய அழகாக சுற்றி அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே உள்ள நர்சஸ்லாம். இப்போ அப்படியே அந்த லேடியை வந்து அங்கே உள்ள நர்ஸ் வந்து கேர் பண்ணிக்க, நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்மகிட்டே, "ஏ நீ உண்மையிலே செம்ம தெரியுமா, என்னென்ன வேலை பார்க்குற நீ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கா. நம்ம ஜங்குக்கு அதுக்கெல்லாம் எதுவும் ஆன்சர் பண்ணல, ஜஸ்ட்டு சும்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு, இப்போ நான் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், என் மேலே ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து இப்படி சொல்ல, இப்போ நம்ம டக்கு டக்குன்னு ஓடி போயிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஜங்கு கிட்ட வந்து கொடுக்குறாரு. இப்போது இவங்க 2 பேருமே வந்து அங்கே உள்ள ரெஸ்ட் ரூம்லேயே வந்து ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நார்மல் ஹங் புக் போட்டிருக்காங்க 2 பேருமே. ஆக்சுவலி நம்ம சரி வந்ததுலேருந்து நம்ம ஜங்குக்கை வெறும் கேப்டன் ட்ரெஸ்ஸில் மட்டும்தான் பார்த்துருப்பாரு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நார்மல் பீப்புளாக, லைக் நார்மல் பீப்புள் ஹங் புக் போட்டு பார்த்துருக்காரு நம்ம ஜங்குக்கை. பார்க்க அவ்வளோ அழகாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் நம்ம ஜங்குக்கு, அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம டேவா அவருக்கு ரசிக்கிறத வெளியே சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னால் நம்ம ஜங்குக்கு வந்து எதனால் அப்படியே அவனே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் அப்படியே உள்ளே அடக்கி வச்சுருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு ஒரு குட்டி பயம். அதனால் வெளியே எதுவும் சொல்லிக்காமல் நம்ம ஜங்குக்கை அப்படியே ஒன் சைடாகவே உட்காந்து ரசிச்சிட்ருக்காரு நம்ம டே. இப்போ அப்படியே அந்த ஒரு செலிப்ரேஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம டேவும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம ஜங்குக்கை. இப்போ அப்படியே அந்த இடத்துல போய் பார்த்தா அவ்வளோ பீப்புள்ஸ் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே போனதும் நம்ம இந்த 4 வயசு குழந்தைலாம் ரைடை பார்த்ததும் நான் அதில் போகணும்னு அழுவும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து அங்கே உள்ள ரைட்ஸ் எல்லாத்தையும் காத்து நான் அதில் போகலாம், வா நம்ம அதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரைடு எல்லாத்தையும் கை காட்டாரு. நம்ம ஜங்குக்கும் வந்து அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை லைட்டாக கலாய்க்க, நம்ம டக்குன்னு இல்லை ரைடுக்கு குழந்த வயசெல்லாம் கிடையாது, நம்மளும் போகலாம் ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு போகிறாரு. அப்படி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஜங்குக்கு வந்து வாயை விட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் ஸ்மைல் தான் பண்ணியிருப்பார், ஃபர்ஸ்ட் டைம் வாயை விட்டு அப்படியே ஆஹான்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கேட்டுட்டு நம்ம என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ அழகாக இருக்குது அவர் சிரிக்கிறது, க்யூட்டாக அவ்வளோ ஒரு அந்த மேன்லி அப்படின்றது வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்படி ஒரு மாடுலேஷனுக்கு வந்துட்டாரு நம்ம ஜங்குக் கூட இருக்கும்போது. இப்போ அப்படியே சிரிச்சிட்ருக்கா நம்ம டக்குன்னு நின்றுட்டு, நீ இப்போ சிரிச்சு தானே இன்னொரு வாட்டி சிரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்பியும் கேட்க, இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக் வந்து அவருடைய ஃபேஸை திரும்பி அப்படியே ரகடாக மாற்றிடுறாரு. சரி நீ ரகடாகவே இருந்துக்கோ, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, பட் ஆனால் இந்த ரைடுக்கு நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரைடுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. ஆக்சுவலி அந்த ரைடு வந்து ரொம்ப ஹைக்கு போயிட்டு திரும்ப வரும், அது ரொம்பவும் பயமாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம வந்து நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த ரைடில் உட்கார வச்சுட்டு அந்த ரைடு ஆன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஒன்ஸ் ஆன் ஆனதும் அந்த ரைடு ரொம்ப உயரத்துக்கு போயிட்டு வருதா, நம்ம ஜங்குக் வந்து பயந்து லைட்டாக ஐயோ கீழே விடுங்கடா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு உயரத்தில் இருக்கிற நம்ம சிரிப்பு வருது நம்ம ஜங்குக் மூஞ்சை பார்த்துட்டு. இப்போ அப்படியே சிரிச்சிட்ருக்க டக்குன்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் எடுத்து நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ரைட்லேயே இருக்கும்போது இங்கே பாரு மூஞ்சி பாரு எவ்வளோ காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்டே காட்டி சிரிக்கிறாரு. இப்போ ஒன்ஸ் அந்த ரைட் முடிஞ்சதும் நம்ம வந்து கக்க புக்கான்னு அந்த ஃபோட்டோ போட்டு சிரிச்சிட்ருக்காரு.
இருக்காரு. அங்கே இருக்கவங்க போகிறவங்க வரவங்களாம் எனக்கு என்ன மெண்டல் பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம ஜங்குக்கா அந்த ரைடில் இருக்கிற வரைக்கும், அந்த ரைடுக்கு முன்னாடி போகிற வரைக்கும் அவ்வளோ ஒரு அந்த டோ ஐஸோடு இருந்தவர் ஒரு மாதிரி அப்படியே ஒரு முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ட்ரிகர்ஃபுல் ஐஸோடு நம்ம டேவை பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு வர நம்ம டேவ் வந்து அப்படியே கொல்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வராரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது, எதுக்காக என்ன அதில் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமாக இது பண்ணேன். இப்போ ஒன்று நம்ம டேவ் நானே அந்த ரைட்டில் அழுதுருவேன்னு நினச்சேன், ஆனால் மூஞ்சி பாரு இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட வந்து அந்த ஃபோனை அப்படியே காட்ட நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கலான்னு வராரு. பட் ஆனால் அது அவருடைய ஃபோட்டோ, அவர் ஃபோட்டோ பார்த்து அவர் எப்படி சிரிக்க முடியும்? ஒரு மாதிரி அவருடைய சிரிப்பை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இப்போ உடனே டக்குன்னு நம்ம ஜங்குக்கு இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. ஹே இரா, இது என்னது? இதுவா? ஐயோ என்ன சொல்கிறது, இது செல்ஃபோன். செல்ஃபோன் செல்ஃபோன் ஆ செல்ஃபோன் செல்ஃபோன் ஆமாம். இது எதுக்கு? இது உனக்கு யாராவது பிடிக்கும் இல்லையா, அவங்க கூட லவ் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், நிறைய ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வைக்கலாம், அதுக்கெலாம். ஓ ஓஹோ அப்படியா? இது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? இதை பற்றி எதுக்கு இப்போ? வா நம்ம அந்த ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே லைட்டாக அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு நம்ம டே வந்து வேறு ஒரு ரைடுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. செம்மையாக வாய் விட்டு சிரிக்கிறாரு நம்ம ஜங்குக்கும் நம்ம டேவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க அங்கே உள்ள எல்லா ரைடுக்கும் போயிட்டு ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் இடிச்சிட்டு விழுந்துட்டு இந்த கேப்டன் பதவி அப்படின்றதே நம்ம ஜங்குக்கு வந்து மறந்துட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கத்திட்டு ஆடிட்டு பாடிட்டு இருந்ததில் ரெண்டு பேருக்கும் பசியே எடுக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ அப்படியே ஸ்ட்ரீட் ஓரமாக இருக்கிற ஒரு குட்டி ஹோட்டலுக்கு வந்து நம்ம டேவும் ஜங்குக்குமா போயிட்டு அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் பசி அடங்குற வரைக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம டே தான் பில் பண்ண போகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கு பே பண்ணி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே பே பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டுருக்கேன். இப்போ அப்படியே நம்ம டே தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கேப்டன் நீங்கள் ஜலசியாக ஃபீல் பண்ணீங்க தானே? என்ன சொன்ன? இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, என் கூட வர முடியாதுன்னு சொன்னீங்க. அதே போகியம் வந்து கூப்பிட்டதும் இல்லை நான் அவன் கூட போகிறேன்னு என் கூட வந்து நிற்கிறீங்க. நீங்கள் ஜலஸாக நீங்கள் தானே? அப்படிலாம் இல்லையே, நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் போகியம் பார்க்க அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், க்யூட்டாக இருக்கார். அவர் சிரிக்கும் போது அந்த சிரிப்பே ஒரு தனி அழகாக இருக்குது கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணும்னே நம்ம ஜங்குக்கா வெறுப்பேற்ற நம்ம ஜங்குக்கா அந்த கடுப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே உள்ள ஒரு பீஸ் ஆஃப் பீஃபை எடுத்து வாயில் போட்டுட்டு கடிக்கிறாரு. அது கடித்து சாரா போகிற வரைக்கும் கடித்து மெல்றாரு. ஆக்சுவலி அவருக்கு கடுப்பாக இருக்குது. நம்ம வந்து போகியமாக அப்படி ஒரு மாதிரி ரசித்து பேசுகிறது நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது இல்லையா, அவர் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ அது எல்லா கோபத்தையும் அந்த கறி மேலே காட்ட இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து வியர்டாக அதை சாப்பிட்டுருக்காரு ஒரு மாதிரி கடிச்சு. இப்போ நம்ம தான் கேப்டன் நீங்கள் ஓகே தானே? ஓகே தான். அப்படியா எப்படி சாப்பிட்றீங்க? அது ஒன்றும் இல்லை, அந்த பீஃபு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா? என் பீஃப் ரொம்ப சாஃப்டாக இருக்கே. இருக்கும், எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி வெறுப்புலேயே ஒரு மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம கிட்ட. ஆக்சுவலி நம்ம சொன்னது உண்மை தான். நம்ம ஜங்குக்கு வந்து உண்மையிலேயே ஜலசியாக ஃபீல் பண்ணுறாரு நம்ம போகியம் கூட நம்ம இருக்கும்போது. ஸோ அதை அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் பட் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம காட்டி கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஜலசியாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது செகண்ட் டைம் என்னவோ இல்லை. ஸோ அதனால நம்ம ஜங்குக்கு வந்து ஜலசாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம வந்து அப்படியே
ஃபீல் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் சாப்பிட்டு முடிக்கிறாரு, நம்ம ஜங்குக்கும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரைடுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வராங்க. இந்த வாட்டி நம்ம டே வந்து ரைடுக்கு சூஸ் பண்ணல, நம்ம ஜங்குக் வந்து நம்ம ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் சரி நம்ம இதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் இருக்கும் இல்லையாடா, ரொம்ப பெருசாக இருக்குமே, ஒரு பெரிய வீல் சுற்றிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ரைடை வந்து காட்ட இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து கொஞ்சம் நர்வஸாகவே ஓகே சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கேன்? இல்லை ஒன்றும் இல்லை, எதாக இருந்தால் சொல்லு, இல்லை வேறு எதுனா போகலாமா? இல்லை இல்லை ஓகே தான் போகலாம். ஓகே தானடி? ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹைட்னா பயம் தெரியும்ல. அப்போவா நம்ம வேறு போகலாம், வேறு ரைடு போகலாம். இல்லை 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 எனக்கும் இது ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, இதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அழகாக அப்படியே ஒரு சீட் அழகாக பிடிச்சிட்றாங்க இவங்க 2 பேருக்கும். ஆக்சுவலி அப்போ உள்ள அந்த வீல் வந்து எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா, இப்போ வந்து ஒரு மாதிரி கேஜ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருப்பாங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து வெளியே தெரியாத மாதிரி. பட் ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஆளுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, பிடிக்கிறதுக்கு சைடில் 2 கம்பி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ அப்படியே அதில் இவங்க 2 பேரும் மட்டும் ஒரு இதில் உட்காந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அந்த வீல் வந்து பொறுமையாக சுற்ற ஆரம்பிச்சது. நம்ம டே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு, ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுமோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்பட ஆரம்பிக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாரு இங்கே பாரு, என்னை மட்டும் பாரு, என்னை மட்டும் பாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய கையை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கு வந்து பிடிக்கிறாரு. அவருடைய கை வந்து நம்ம ஜங்குக்குடைய கை வந்து ஒரு மாதிரி வெட்டாக ஃபீல் ஆகுது, அவருக்கு ஸ்வெட்டி ஹேண்ட் போல். அந்த ஒரு வெட் ஹேண்ட் வந்து நம்ம டேவோடைய கை மேலே ஒரு மாதிரி கோல்டாக ப்ளேஸ் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கும் வந்து சொல்கிற மாதிரி நம்ம டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்துகிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு இங்கே பாரு, இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேலே போயிடும், பட் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாட நீ கண்ணை மூடி மூச்சு இழுத்து விடு, புரியுதா? ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம டேவும் வந்து நம்ம ஜங்க் சொல்கிற மாதிரி பண்ணுறாரு. இப்போது ஒரு கட்டத்துக்கு நல்லா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் ஆனதுக்கப்புறமேட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு, அந்த வீல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இல்லை, ரொம்ப ஸ்லோவாகவும் இல்லை, மைல்டாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப உயரத்துக்கு போயிட்டாங்க, அவங்க ரொம்ப டாப் உயரத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம டே வந்து கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க ரொம்பவும் ஹைட்டில் இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாக நம்ம டேக்கு தெரியுது. அந்த இடத்துல பொல்யூஷன் இல்லை, கார் இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நேச்சர். அங்கே ஒரு பில்டிங்ஸ், அங்கே இருக்கிற ஹாப்பியான மக்கள், ப்ளஸ் அங்கே உள்ள அந்த நேச்சர், இது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. டக்குன்னு சேட் ஆகிடுறாரு. ஏன்னா ஃப்யூச்சரில் இதெல்லாம் இருக்காது, ஃபுல்லாக பொல்யூஷன், காரு, அது இது, சண்டை போடுற பொறாமப்படுற மக்கள் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ணேன். பட் அவருக்கு அவரே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு, இதை மாதிரி நான் திரும்பியும் ஃப்யூச்சர் போனேன்னா நான் தனியாக இருந்தாலும் நான் நேச்சரோட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து அவருக்கு அவரே வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம டே தான் அப்படியே ஒயருக்கு போனதோடனே அவ்வளோ தூரத்தையும் சுற்றி பார்க்குறாரு. இப்போ டக்குன்னு வந்து நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்க நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே ரொம்பவும் பார்த்து ரசிச்சிட்ருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து ரசிச்சிட்ருக்காரு. அவர் ஒரு ஸ்மைல், அந்த ஒரு கேப்டனுக்கு இருக்கிற அந்த ஒரு ரக்கட் ஃபேஸே போயிடுச்சு. இப்போ அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி அழகாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக நம்ம டேவை பார்த்துட்ருக்கேன். நம்ம டே என்ன பண்ணுறேன்னா அவுட் ஆஃப் மைண்ட், எதுவுமே யோசிக்காமல் டக்குன்னு போயிட்டு நம்ம ஜங்கு கூட சீக்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் பிளேஸ்க்கு வந்துடுறாரு. இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஐம் சாரி கேப்டன், நான் வேணும்னு பண்ணலை, நீங்கள் சிரிக்கும் போது அழகாக இருந்தீங்களா, ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது டக்குன்னு நம்ம டே வந்து வாயை மூடிடுறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து வாயை மூட வைக்கிறாரு. ஆனால் அவருடைய வார்த்தைகளால் இல்லை, அவருடைய முத்தத்தால். நம்ம ஜங்குக்கு வந்து டக்குன்னு நம்ம டேவோடைய ஃபேஸ் அழகாக கட் பண்ணி கிட்ட எடுத்து அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் லிப் டு லிப் நம்ம ஜங்குக்கும் டேவும் கிஸ் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னே தெரியல, ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் சில்லுன்னு இருக்குது, வயிறெல்லாம் ஒரு மாதிரி
கபகபன்னு இருக்குது, ஒரு மாதிரி அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. அவருக்கு இருக்கிற ஃபீலிங், அந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீலிங் அதை அவரால் வெளியே சொல்ல முடியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜங்குக் லிப்ஸை மூவ் பண்ணும்போது நம்ம டேவும் கூட சேர்ந்து அந்த லிப்ஸை அதே மூமெண்ட்டில் அப்படியே அழகாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேருமே அந்த லிப்ஸில் இருக்கிற அந்த மூமெண்ட்ஸை வந்து மெமரைஸ் பண்ணுற அளவுக்கு அப்படியே அந்த கிஸ் கொஞ்சம் டீப்பெண்டாக போக 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நேரம்னா ஈவன் அந்த வீல் அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே வந்து திரும்பியும் மேலே போகிற அளவுக்கு அவ்வளோ நேரம் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒன்ஸ் மேலே போனதும், செகண்ட் ரவுண்ட் மேலே போனதும் 2 பேரும் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு 2 பேருடைய ஃபோர்ஹெட்ஸையும் அப்படியே கிட்ட நெருக்கி வச்சிட்ருக்க நம்ம டேக்கு மூச்சு வாங்குது. நம்ம ஜங்குக்கு சொல்லவே வேணாம், இன்னமும் மூச்சு வாங்குது. 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஆஸ் அ ட்ரெயினி, ஆஸ் அ கேப்டனாக இது தப்பு. பட் ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ யூனிஃபார்ம் போடலையே. ஸோ 2 பேருக்குமே இது சரின்னு படுது. 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு மூச்சு வாங்கிட்டு அவங்களுடைய ஃபோர்ஹெட்ஸை கிட்ட வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம டே தான் கேப்டனா, இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ஜஸ்ட் ஜங்குக்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம டேக்கா இன்னும் பதக்குன்னு அடிக்குது மனசெல்லாம். சொல்லவே தேவையில்ல. அப்படியே விட்டுருந்தா அந்த ஹார்ட் அப்படியே துடிச்சு வெளியே வந்துட்டு திரும்பி உள்ளே போயிடும் போல், அந்தளவுக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக அடிக்குது நம்ம டேக்கு. ஆக்சுவலி இது அவருடைய ஃபர்ஸ்ட் கிஸ். 2 பேருக்குமே ஃபேஸ் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அப்படியே அந்த ஷைனஸில் அவ்வளோ ரெட்டாக இருக்குது நம்ம டேக்கும் ஜங்குக்கும் ஃபேஸு. இப்போ அப்படியே அந்த ரைடு முடியுது, சுற்றிட்டு கீழே வந்துடுறாங்க. அந்த ரைட்லேருந்து கீழே இறங்கி வந்தது நம்ம டே வந்து முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஜங்குக் பின்னாடி நடந்து போகிறாரு, நம்ம டேக்கு பின்னாடி. நம்ம ஜங்குக் வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நடந்து போகிறாரு நம்ம டேவை பார்த்துட்டு. ஏன்னா நம்ம டே ரொம்ப சைலண்ட்டாக போயிட்டுருக்காரு. இவ்வளோ நேரம் அங்கேயும் இங்கேயும் குதிச்சுட்டு அப்படியே அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருந்தவர் இப்போ அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கா. நம்ம டே வந்து இப்படி அமைதியாக போயிட்டுருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு மெசேஜ் என்ன அமைதியாகிட்டீங்க? இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படியா? இன்னமும் அங்கே பண்ண கிஸ் வா என்னோட, எதுக்கு நீ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க? வா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே அந்த ஒரு டாக்கையே ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு புரியுது ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேஸும் அப்படியே, நம்ம ஜங்குக் ஃபேஸும் சரி, நம்ம டேவுடைய ஃபேஸும் சரி, அந்த ஷைனஸில் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது. ஏன்னா 2 பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் கிஸ். அவ்வளோ ரெட்டாக இருக்குது. நம்ம ஜங்குக் இது வரைக்கும் இந்த ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த கிஸ் அப்படின்றது அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குமா, இவ்வளோ ப்ளஷரபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இப்போ தான் தெரியும். அதுவும் இல்லாமல் டே அவருக்கு சொல்லவே தேவையில்ல. அவருக்கும் ஒரு மாதிரி அப்படியே ஷையாக ஃபீல் ஆகுது. நம்ம கேப்டனை ஐ கான்டாக்ட் மீட் பண்ண முடியல, அந்தளவுக்கு அப்படியே ஷையாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும். இப்போ அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே ஜாலியாக அந்த செலிப்ரேஷனை அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஷைனஸ், கொஞ்சம் ஃப்ளர்ட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே ஓவராக வெளியே காட்டிக்கல. நான் உன்கிட்ட ஃப்ளர்ட் தான் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு காட்டிக்கிற அளவுக்கு காட்டல. அப்படியே கொஞ்சம் லிமிட்டாகவே போயிட்டுருக்காங்க. ஓகேடா, நான் இதை இங்கே முடிக்கிறேன். ஐயோ எனக்கு ஷையாக இருக்கி, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இப்போ படித்து வேறு பண்ணுறேன்னா எனக்கு கிளின்னு இருக்கு. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சிரிப்பு வருது. அதை அடக்கி பண்ணுறதுக்கு நான் 1000 டேக் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஐம் ஸோ சாரி. நான் உள்ளே எதுனா சிரிச்சிருந்தேன்னா என்னை மன்னிச்சு விட்டுருங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் கோவத்தை கூட கண்ட்ரோல் பண்ணுறேன், சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்னால். ஸோ ஐம் ஸோ சாரி. நான் அந்த மாதிரிப்பட்ட கேஸ் தான். சீரியஸ் கண்டிஷன்லேயும் உட்காந்து சிரிச்சிட்ருப்பேன். ஐம் சாரி நான் நடுவில் சிரிச்சிருந்தேன்னா. பட் ரியலி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து நம்ம டேக்குக்கு மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப ஃபேவரட்டான டேக்குக் எபிசோடாக இருக்கும். நான் இதை என்னுடைய சேனலில் நானே டவுன்லோட் பண்ணி வச்சு கேட்க போகிறேன் ஜாலியாக. இந்த எபிசோடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போயிடுங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அடுத்து நான் போய் ஜாலியாக படிக்க போகிறேன். பாய், ஐ லவ் யூ ஆல்.